ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊர்லேருந்து ரேஷன் கடைக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணுங்க. போய் இங்கே பாருங்கள், கரும்பு வாங்கியாச்சு. பொங்கல் பரிசு நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அடித்து பிடிச்சி இருக்கிறதுலையே நல்லா பெரிய கரும்பாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் ஒரு சேலை, ஒரு வேட்டி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, இவ்வளோதாங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் எதுவுமே கொடுக்கலைங்க. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இனிப்பு பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருந்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. சரி பரவாயில்ல விடுங்க. அங்கே பாருங்கள், கரும்பு வந்து போன வருஷம் கொடுத்ததால தின்னூடு உடச்சி கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து நல்லா பெரிய கரும்புங்க. இங்கே பாருங்க, கடையில் வாங்குற மாதிரி நல்லா பெருங்கரும்பாக பார்த்து வாங்கி போராடி சண்டை கட்டி வாங்கிட்டு வந்தேங்க. கையில் வரதான் எடுத்து தருவேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு வேறு கரும்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நின்று நிதானமாக வாங்கிட்டு வந்தாச்சு வெற்றிகரமாக. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ இந்த கரும்பு போய் நான் வெட்டி சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, எல்லோரும் கரும்பு சாப்பிட்லாம். நான் என்ன நினச்சேங்க, வர வழியிலே நடந்து வர்றதுக்கு நம்ம வாட்டுக்கு கரும்பு உடச்சி நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சினுங்களா. நடக்கிறதா, கரும்பு சுமக்கிறதா, கரும்பு சாப்பிட்றதா அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் போய் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. சரிங்க, இப்போ நான் கரும்பு சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, எல்லோரும் கரும்பு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய்.